நிக்கிதா, இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமர்ந்திருக்கிறது. என்றால் இந்திய ஏற்றுமதி துறையில் இது ஒரு பிளாக் டே என்று கூட கூறலாம். என்றால் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 5.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது இந்த ஏற்றுமதி என்பது பெருமளவிலே குறைவு, அதாவது கிட்டத்தட்ட 40 முதல் 50% வரை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என கூறுகிறார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, குறிப்பாக திருப்பூர் போன்ற இடங்களில் ஜவுளி ஆடை தொழில், ரெடிமேட் ஆடைகள் நடத்துகின்ற அந்த சிறு சிறு ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, கடல் உணவு இறால் ஏற்றுமதி என்பது இந்தியாவிலேயே தமிழகம்தான் முன்னிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்கிறார்கள். தற்போது அதிலே பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். இது போன்று ஒவ்வொரு துறையாக பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். பொதுவாக நாம் எந்தெந்த துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று பார்க்கலாம். இந்த 11 முக்கியமான துறைகளிலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது எந்தெந்த துறைகள் என்பதை தற்போது பார்ப்போம். அந்த சிறப்பு வரைகளை நமக்கு இருக்கும். இந்த சிறப்பு வரைகளை பார்க்கலாம். அந்த சிறப்பு வரைகளிலே மிக தெளிவாக எந்த துறையெல்லாம் பாதிக்கப்படும் என்று பார்க்கலாம். அதாவது இது கடந்த ஆண்டு 2024-25 இந்த ஆண்டு கடந்த நிதி ஆண்டிலே எந்த அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பதற்குரிய விவரங்கள் இவை அனைத்துமே மத்திய வர்த்தகம் மற்றும் தொழிலகத்துறை அமைச்சரவையிலிருந்து நமக்கு கிடைத்த, அமைச்சகத்தின் மூலமாக கிடைத்த தகவல்கள், அதிகாரப்பூர்வ தகவல்கள் இவை. அதாவது இதிலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போவது ஜவுளி மற்றும் ரெடிமேட் ஆயத்த துறைகள், ஆயத்த ஆடைகள் இருக்கிறதா அந்த துறைகள். எனவே திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதியிலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படும். கிட்டத்தட்ட 10.9 பில்லியன் டாலர்கள் அந்த பாதிப்பு செய்திருக்கிறார்கள். இது பாதியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே போன்று வைரம், தங்கம், ஆபரணங்கள் துறை, அதுவும் 10 பில்லியன் டாலர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அந்த துறையிலும் கடுமையான சரிவு ஏற்படும். மெஷினரிஸ், மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ், அந்த துறையிலும் பாதிப்பு ஏற்படலாம். விவசாயம், மாமிசம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுத்துறை, அதிலே கிட்டத்தட்ட 6 பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அந்த துறையிலும் பாதிப்பு ஏற்படும். இதுவும் பாதியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டீல், அலுமினியம், காப்பர் துறை, அதிலும் பாதிப்பு இருக்கலாம். அதே போன்று ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் ஏற்றுமதியிலும் பாதிப்பு. ஷ்ரிம்ஸ், அதாவது இறால், இது தமிழகத்திற்கு நேரடி பாதிப்பு. தமிழகம் தான் இந்த கடல் உணவில் இறால் ஏற்றுமதியிலே இந்திய அளவிலேயே முதலிடம் வகிக்கிறது. அமெரிக்காவுக்கு செல்கின்ற இறால்களில் 90% தமிழகத்திலிருந்து செல்கின்ற இறால்கள் தான், ஏற்றுமதி இறால்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு. கிட்டத்தட்ட 2.4 பில்லியன் டாலர், 24,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் ஆண்டுதோறும். இது பெரிய அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே போன்று கைவினை பொருட்கள், கார்பெட், காலனி மற்றும் அதே போன்று தோல் பொருட்கள், இதுவையும் தமிழகத்திலே பல இடங்களில் இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதுவும் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போன்று பர்னிச்சர், மர சாமான்கள், மெத்தைகள் போன்றவை, அதுவும் 1.1 பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். இதிலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த முழு விவரமும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழிலக அமைச்சகத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல், அவற்றை தான் தற்போது கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமின்றி பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால், இது தற்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஜவுளி மற்றும் ரெடிமேட் ஆயத்த ஆடைகள் துறையை எடுத்துக்கொள்வோம். திருப்பூரிலே ஏற்றுமதியாளர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த ஏற்றுமதி பாதிக்கப்படும் பொழுது அந்த ஆலைகள் கட்டுப்படியாக, பொருட்கள் அதிகமாக 50% வரி என்றால், அங்கு அமெரிக்காவிலே நம்முடைய பொருட்கள் இறங்கும் போது 50% கூடுதலாக வரி செலுத்தும் பொழுது பொருட்களின் விலை என்பது கிடுகிடுவென உயர்ந்துவிடும். $10 விற்றது அப்படியே $15 உயரும். இதனால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். பொருட்கள் நுகர்வோர் அதிக பொருட்கள் இருக்கும் பொழுது அதை விடுத்துவிட்டு குறைவாக இருக்கின்ற பொருட்களுக்கு தான் செல்வார்கள் பொதுவாக. எனவே பெரும்பாலான விற்பனை என்பது, சரிவு என்பது மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஏற்படும். இதன் மூலமாக இங்கு அழுத்தம் ஏற்படும். அதாவது 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், திடீரென அது 5,000 குறையும் பொழுது இங்கு பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தொழிலாளர் குறைப்பா இருக்கலாம், அல்லது கடன் கட்ட முடியாத சூழ்நிலை வரலாம். இது போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக சங்கிலி தொடர் போல வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பாதிப்புகள் இது தொடர்பாக தொடர்ந்து 5 முறை இந்திய அரசும் அமெரிக்க அரசுடைய அதிகாரிகள், வர்த்தகத்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசினார்கள். 5 முறை பேசியும் தொடர் தோல்விதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த வரி விதிப்பு என்பது 15% தான் இருக்க வேண்டும். தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பிய யூனியனுக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் 15% வரி தான் நீங்கள் விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறது. ஆனால் அமெரிக்கா
தங்களுடைய பொருட்களை இங்கு ஏற்றுமதி, அதாவது பால் பொருட்கள், விவசாய பொருட்கள், எங்களுடைய பொருட்களை இங்கு நாங்கள் ஏற்றுமதி செய்து உங்கள் நாட்டுக்கு அனுப்புகிறோம், அதற்கு எங்களுக்கு வரியை குறையுங்கள், அதற்கு அனுமதி கொடுங்கள் என்ற வகையில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இரண்டு நாடுகளுமே விட்டுக் கொடுக்காமல் இருப்பதால் இதிலே ஒரு சமரசம் ஏற்படாமல், உடன்பாடு ஏற்படாமல் தொடர்ந்து பேச்சு வருகிறது. இது தற்போது நடைபெறும் பேச்சுவார்த்தையும் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இந்த சூழலில் இரு நாடுகளும் அடம் பிடித்துக் கொண்டிருப்பதால் பாதிக்கப்பட போவது யார் என்று பார்த்தால் நிச்சயமாக இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளர்கள் என்றால் கோடீஸ்வரர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏற்றுமதியாளர் ஒவ்வொன்றாக பார்க்கும்போது அடிமட்ட ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் ஏற்றுமதி தொழிற்சாலையில் பலர் தொழிலாளர்கள் இருப்பார்கள். முதலாளிகள் மட்டுமல்ல, தொழிலாளர்கள் இருப்பார்கள். அந்த முதலாளிக்கு ஏற்படும் பாதிப்பு தொழிலாளர் வரை வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் எதிரொலி ஒவ்வொரு தமிழனையும் ஒவ்வொரு இந்தியரையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஏற்றுமதி குறைவு தொடரும் பட்சத்திலே. ஆனால் இது தொடராமல் உடன்பாடு ஏற்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன. அது எப்படி இருக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் ட்ரம்ப் வரி, எக்கனாமிக்ஸ் என்பதையே இப்போது ட்ரம்ப்னாமிக்ஸ் என்று மாற்றிவிட்டார்கள். ட்ரம்ப் வரி என்றுதான், டாரிஃப் வரி என்பதை விட ட்ரம்ப் வரி என்றுதான் கூறுகிறார்கள். இந்த ட்ரம்புடைய 50% வரிக்கு கடும் எதிர்ப்பு இந்தியாவுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ராய்டர்ஸ் நிறுவனம், CNN, நியூயார்க் டைம்ஸ் போன்றவை எல்லாம் கடுமையான இந்தியா மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவின் பார்ட்னராக இருந்தது, ஒரு நல்ல நண்பனாக இருந்தது. அந்த நட்பை இந்த டாரிஃப் மூலமாக, 50% வரியின் மூலமாக, ட்ரம்ப் வரியின் மூலமாக ட்ரம்ப் இழக்க செய்துவிட்டார் என்ற வகையிலே கடும் விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு கட்டுரைகள் எல்லாம் எழுதப்பட்டு வருகின்றன. அங்கு இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 50% என்று அமெரிக்காவிலும் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்திய பொருட்கள் விலை குறைவாக இருக்கும் பட்சத்திலே அதை வாங்குவது தற்போது அதிக விலையாக நுகர்வோர் வாங்குவது பெருமளவு குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் உணர்வாக என்பதில் மாற்று கருத்தில்லை. என்றால் இந்திய பொருட்களுக்கு பெருமளவு சந்தை என்பது அமெரிக்காவில் இருந்து வருகிறது. தற்போது அது கடும் பாதிப்பை, சரிவை சந்திக்கும். இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் கடுமையான பாதிப்பு இந்தியாவிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். மத்திய அரசு உடனடியாக பேச்சுகளை நடத்தி 15% வரி என்ற அளவிலே கட்டுக்குள் வரியை இருக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்குள்ள ஏற்றுமதியாளர் கோரிக்கையாக இருக்கிறது. மத்திய அரசு செவிசாய்க்குமா, ட்ரம்ப் செவிசாய்ப்பாரா, அடுத்து என்ன நடக்கப் போகிறது இந்த வர்த்தக போரிலே என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிக்கிதா.